வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோஸ் பிளாக் கோட் நம்மளுடைய ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் டூல் ஸ்டாக் ட்ரேடிங் எஃபெக்டிவாக ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி போட்டிருப்போம். ஸோ டெம்பரரி பாஸ் ஃபார் பிளாக் கோட் ஏன்னா நிறைய கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பர்ஃபெக்டாக அக்யூரசியோட ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக செபி சர்க்குலர் கூட வந்திருக்கு. 95% வந்து லாஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங். இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நான் வந்து எஜுகேட் பண்ணலை எடுத்த உடனே. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறதுக்கான முதல் காரணம் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேபிட்டல் வந்து ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணோம்னா ஒரு 10,000 நமக்கு கேபிட்டல் வேணும். நம்ம கேபிட்டலுக்கு சர்வசாதாரணமாக ஒரு 2,000 அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கு ரிவார்டு இது ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ். ரொம்ப சர்வசாதாரணமாக 2,000 ரூபா அப்படிங்கிறது வந்து வரும் போகும். ஸோ அப்போ 10,000 ரூபாய்க்கு 2,000 வரும் போகும் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 20%. ஸோ இந்த கேபிட்டலுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 20% ஃப்ளக்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு என்ன சொல்ல வருது, இனிஷியலாக இதை பண்ணக்கூடாது. இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபா சில பேருக்கு பெரிய விஷயமா தெரியாது. அதே இந்த 10,000 ரூபா இன்ட்டு 10 அப்படின்னா 1 லட்சம். 1 லட்சத்துக்கு 20,000 அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம். சில பேருக்கு இதுவும் தெரியாது. 10 லட்சத்துக்கு 2 லட்சம் அப்படின்னா பெரிய விஷயமா தெரியுது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த ஃபார்மெட்ல இருந்து வெளியே வரணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மெட்ல இருந்து வெளியே வரணும். இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்ல எடுத்த உடனே ஒருத்தவங்க இருக்கக்கூடாது, ஒரு புதுசாக வரவங்க இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வர வேண்டிய இடமே வந்து ஸ்டாக் தான். ஸோ ஸ்டாக்ல வந்து அப்படி கிடையாது. நம்மளுடைய ரிஸ்க் ஸ்லாப் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இந்த 20% அப்படிங்கிறத நம்ம 2% ஆக்கலாம், ஏன் 1% ஆக்கலாம் பொசிஷன் சைசிங் மூலமா. பட் ஆப்ஷன்ல அது பண்ண முடியாது. மினிமம் அந்த ஒரு லாட் போட்டு தான் ஆகணும். அந்த ஒரு லாட்டுக்கு அந்த ஃபிளக்சுவேஷன் வந்து தான் ஆகும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ஆப்ஷனை வந்து நான் எப்போவுமே வந்து 30 டேஸ் கழிச்சு டச் பண்ணுவேன், 40 டேஸ் கழிச்சு டச் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக். ஆனால் என்ன எல்லாருக்கும் என்னன்னா, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார் ரிப்ளை மூலமாக ஒவ்வொன்றும் காட்டுறேன். காட்டும்போது உங்களால் வந்து ஓகே நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் செலக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவி பேஸ் பண்ணி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஐடியா. இது நான் ஆல்ரெடி நம்மளுடைய யூசருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரைக் செலெக்ஷன் இல்லாமல் பொதுவாக நம்மளுடைய டூலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எனக்குன்னு ஐவி பார்த்தலாம் நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை அப்படின்னா, ஒன்று ரொம்ப சிம்பிள். அவுட் தி மணி ஆப்ஷன், ஓடிஎம், அவுட் தி மணி ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும், அவ்வளோதான். இந்த அவுட் தி மணி ஆப்ஷன் வந்து எப்படி அப்படின்னா, 50 ரூபாய்க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கிட்டா சூப்பர். 100 ரூபா 120 ரூபாய்க்கு மேலேயும் இருக்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்லாப்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளால பண்ண முடியும், ஈஸியாக பண்ணலாம். இந்த பாயிண்ட், இந்த இது எதுக்கு அப்படின்னா பர்சன்டேஜ். இப்போ நம்ம 20 ரூபாலாம் போயிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஜாஸ்தி. இப்போ 20 ரூபாய்க்கு 2 ரூபா ஏறினாலே 10% அது டக்கு டக்குன்னு நடக்கும். ஸோ அதனால இந்த பர்சன்டேஜ் மூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம 50 to 120 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆப்ஷனை எப்போவுமே செலக்ட் பண்ணிட்டா அது ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாயிருக்கும். சரியா? சரி, ஓகே. எப்படி பண்ணலாம், இது எப்படி பார் ரிப்ளை எல்லாமே நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து 30 ரூபா ரேஞ்சில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பார்த்துடலாமா, கால் ஆப்ஷன்? சரி, ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கோடைய புட் ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 24,200 புட் ஆப்ஷன். ஓகே,
இது 24,200 புட் ஆப்ஷனுங்கிற ஓகே. இது வந்து ஃப்ரைடே, சாரி ஃப்ரைடேவா, சாரி இங்கே தான் இருக்குது ஃப்ரைடே. 46 இருக்கா, அப்போ இது கிடையாதா? நாம் வந்து 300 புட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஓகே ஓகே, 300 புட் ஆப்ஷன் இங்கே பார்க்கலாம். 73 சம்திங் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இது வந்து அடுத்ததா ரெண்டாவது என்ட்ரி. இந்த இடத்துல வந்து டைம் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி டைம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பெருசாக ஒன்று நடக்க போகுது. ரொம்ப சிம்பிள், பெருசாக ஒன்று நடக்க போகுது. அந்த பெருசா அப்படிங்கிறது என்ன, ஏது, வாட் இஸ் அப்படின்னு நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டைமிங் அலர்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைனுக்கு கீழே செல்லிங் ரிஜெக்ஷன் இருந்தால் கீழே போகும். அதே இந்த டைமிங் அலர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெட் இருக்கு இல்லையா, ரெட் லைனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். ரொம்ப சிம்பிள். இப்போ இது எவ்வளோ போகும், என்ன போகும், இதெல்லாம் எனக்கு தெரியலையே. அதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான விஷயம் வச்சுருக்கேன். அதை என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார் ரிப்ளைல இந்த இடம் தானே, இந்த இடத்துக்கு நான் ஒரு பார் ரிப்ளை வச்சிட்டேனா? இப்போ நான் இங்கே பார் ரிப்ளை வச்ச உடனேயே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டைமிங் அலர்ட் வந்துருச்சு, இந்த 2 லைன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரெட் லைன் ட்ரெண்ட் லைன் இந்த சென்ஸ் இது கீழே ட்ரெண்டு, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னன்னா 95% ஒரு சின்ன பிளாஸ்ட் நடக்கும். சின்ன பிளாஸ்ட், பெரிய பிளாஸ்டில் சின்ன பிளாஸ்ட் நடக்கும். அப்போ இதுவும் சேர்த்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, ஏதோ ஒன்று நடக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன், இதுதான் டாப் சீக்ரெட். இன்னி நம்ம யூசருக்கே நான் சொல்லிக் கொடுக்கல. அப்படியே டைம் ஃப்ரேமை சின்னதுலேருந்து பெரிய டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டேனா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைனுக்கு ஒரு பாக்ஸ் வரைகிறேன். நான் எதுக்கு பாக்ஸ் வரைகிறேன்னு தெரிஞ்சா, இந்த ஒரு லைனுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் வரைகிறேன் ஹையர் டைம் ஃப்ரேமில். அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். லோவர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே போனேன்னா எனக்கு என்ன ஆகுது, நான் போட்ட பாக்ஸு சிங்க் ஆகுதான்னு பார்க்குறேன். இது நான் போட்ட பாக்ஸு கரெக்டா? நான் போட்ட பாக்ஸுக்கு இங்கே ஒரு லைன் சிங்க் ஆகுது, தெரியுதா? அப்போ இது கன்ஃபார்ம். அப்போ இந்த பாக்ஸுக்கும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போடுறேன், சின்னதாக ஒன்று போடுறேன். இதுக்கு கலர் மாற்றிக்கிறேன். ஓகேவா? கலர் வந்து எல்லோ கலர் வைக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி நான் எப்போ போல் வழக்கம் போல் என்னோட டைம் ஃப்ரேமுக்கு போயிடுறேன். ஓகே, காட் இட். அவ்வளோதான், சிம்பிள், வேலை முடிஞ்சு. இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, இதுதான் நான் போட்ட பாக்ஸ். நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் ஆகணும். ரிஜெக்ஷன்னா ரைஸ் இப்படி மேலே வந்து இப்படி இடிக்கணும். இப்படி இடிச்சு இப்படி வருவான். இந்த இடம் உடைச்சிட்டானா கீழே போயிடும். இந்த இடம் உடைக்காம இப்படி மேலே போனானா இப்படி மேலே போயிடும். எந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டா மார்க்கெட்ல டீகோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடல் இருக்கு இல்லையா, இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி மெம்பர் சொன்ன ஒரு விஷயம், அதை நான் திருப்பி சொல்றேன். கடல்ல போய் முத்து எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமோ, கஷ்டமான விஷயமோ, அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட் கஷ்டமான மார்க்கெட். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டா நான் சொல்றேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் உடைய கோர் நான் திருப்பி சொல்றேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை.
நிறைய அன்வான்ட் திங்ஸ் இருக்கு. அந்த நாய்ஸை எல்லாம் எலிமினேட் பண்றதுல தான் அந்த டீகோடிங்கிற விஷயமே இருக்கு. அந்த டீகோடிங்கை பற்றி தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீ கொஞ்சம் ஷார்ப்பாக ஃபோக்கஸாக பாருங்க. நான் இந்த பாக்ஸ் எப்படி போட்டேங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த லைனை நான் போட்ட லைனை அழிச்சிட்டு எல்லா லைனையும் அழிக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஓகே, பார் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லைன் வந்திருக்கு. ஓகே, ஒரு பார். ஓகே, இந்த பார் ஆரம்பிச்ச உடனே நேரா உள்ள போகுது. ஓகேவா, நேரா உள்ள போகுது. மெல்லமா அடுத்த பார் ரிப்ளைல எனக்கு இங்க சப்போர்ட் வரணும். அதுதான் என்னுடைய ஃபார்மேட். கரெக்டா, இந்த இடம் ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துட்டான். இங்க வந்து கேண்டில் வந்து தொட்டுட்டு இப்படி போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நான் வாங்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் இங்க வாங்கினேன்னா எனக்கு என்னெல்லாம் இன்டர்மீடியேட் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் இப்போ சொல்றேன். நான் இங்க வாங்கிட்டேன் அப்படின்னா ரூட்டே நான் சொல்றேன். ஓகேவா, இங்க வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நான் வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த இடம் வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல் இருக்கு. இங்கிருந்து திடீர்னு இங்க கூட வந்துடலாம். ஆனா எப்படி வந்தாலும் இவனுடைய அந்த மூவ் வந்து இது வரைக்கும் போகணும். இதுதான் வந்து விஷயமே. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம நார்மலாவே இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நார்மலாவே இந்த டைம் அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெட் ஜோனுக்கு கீழே இருந்தா வீக், அப்போ நான் ஷார்ட் பண்ணுவேன். இந்த ரெட்டுக்கு மேல வந்துச்சுன்னா இங்க பை பண்ணனா இந்த டைம்னு போட்டிருக்கேன், இந்த டைமுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். இவ்வளவுதான். இப்போ இந்த ஒர்க் எல்லாம் நான் பண்ண இல்லையா, இதெல்லாம் ஒர்க் பண்ணாம பண்ணா இப்படிதான் பண்ணுவேன். ஃப்ரேம் ஒர்க்னா இது இப்படிதான் பண்ணணும். நம்ம இல்லாம பார் ரிப்ளைல போடுறேன். அந்த பார் ரிப்ளைலேயே கிளாரிட்டி வரும். கரெக்டா அந்த இடம் டச் பண்ணிட்டான். ஓகேவா, திரும்பி இந்த இடத்துல இன்னொரு தடவை சப்போர்ட் எடுக்கிறான். தெரியுதா, சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விக்கி கேண்டில் வந்து போறது தான் சப்போர்ட் எடுக்கிறது. ஓகேவா, கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ எடுத்துட்டானா நேராக அவன் அங்கே போகணும். நம்ம போட்ட அந்த இடத்துக்கிட்டே தான் ஆடணும். இவன் ஏன் இங்கே ஆடனா இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த இடம், ஏன்னா இது நம்ம போட்ட அந்த 1 மினிட்டோடைய சின்ன ஸ்விங்கு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இது எல்லா ரூட்டும் நமக்கு தெரியும். இது எல்லா ரூட்டும் நம்ம தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்கோம். ஓகே, அந்த ரூட் எடுக்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். தெரியுதா, இந்த லைன்ல. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தோன்னா இன்னி ஹை ப்ராபபிலிட்டி மேலே தான் போவான்னு. எக்ஸாக்ட் டச்சு பாயிண்ட், நுனி விடாமல் டச் ஆனா அவ்வளோதான், அவனோட வேலை முடிஞ்சிருச்சு. இவன் மேலே முடிஞ்சிருச்சு. இங்கேயும் பாரு அந்த பிளாஸ்ட் போயிட்டான் பாருங்க, பாரு பிளேல தெரியுதா. ஸோ அப்போ அந்த வேலை வந்த வேலை முடிந்து விட்டது. அடுத்தடுத்த நாள் போகலாம். ஓகேவா, இது புட் ஆப்ஷன். அடுத்தது இங்கே வரோம். இதுக்கு முந்தன் நாள். ஓகேவா, இதுதான் வந்து இதுக்கு முந்தன் நாள். இதுக்கு முந்தன் நாள் ஆப்ஷன் 115 சம்திங்ல இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் ஓரளவுக்கு எடுக்கலாம். 115 இருக்கா, ஓடிஎம் ஆப்ஷன் தான். அப்போ இது எடுக்கலாம். ஓகே, இது எடுக்கிறதுக்கு நமக்கு அதே டைமிங், இங்கே வந்து நமக்கு டைமிங் வந்திருக்கு. ஓகே, இந்த டைமிங்க்கு நம்ம போய் பார் ரிப்ளை போடலாமா. இந்த டைமிங் வந்த இடம் வந்து இது, இங்கே இடத்துக்கு நான் போகிறேன். ஓகே, இங்கே நான் போயிட்டேன். இங்கே நான் போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அதே ஃபார்மேட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சுட்டேன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கத்துக்கு பாக்ஸ் போடுறேன். ஓகே, அப்புறம் அப்படியே ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சிட்டேன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது சிங்க் ஆகுறானா, எதுவுமே ஆகலை. லோவர் டைம் ஃப்ரேமில் எனக்கு இங்கே தான் இருக்குது எனக்கு பாக்ஸ். இங்கத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த கலரை நான் மாற்றுறேன், ரெட்டு மாற்றுறேன். திரும்பி எப்போ போல நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, வச்சிட்டேனா. ஓகே, டன். இப்போ எனக்கு இது என்ன சொல்லுது இந்த பாக்ஸு, ஃபஸ்ட்டு இதுதான் என்னுடைய நான் இருக்கிற டைம் ஃப்ரேம். அப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமில் இந்த ரெட்டுக்கு மேலே தான் புல்லிஷ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா, இல்லைன்னா இதுக்கு கீழே ரிஜெக்ட் ஆகணும்.
ரிஜெக்ட் ஆனானா இவன் கீழே விழுவான். ஓகே, நான் பார் ரிப்ளை பண்ணுறேன். பார் ரிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே ரிஜெக்ஷன் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ நான் இங்கே ஷார்ட் போகலாமா? ஓகே, இங்கே நான் ஷார்ட் போனோம்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். என்னுடைய ஸ்டாப் லாஸ் கரெக்டா? இந்த லைனுக்கு மேலே தான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் வைக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு 3.71%. இதுதான் என் ஸ்டாப் லாஸ். இனிஷியல் ஸ்டாப் லாஸ்னா இதுதான் நான் வைக்கணும். நான் இது வரேன், இதை முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதை நான் மெல்லமாக பார் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பர்ஃபெக்ஷன் தெரியுதா? இப்போ இந்த பர்ஃபெக்ஷனுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம ஷார்ட் அடித்தோன்னு சொன்னேன். எங்கே ஷார்ட் அடித்தோம்? இங்கே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கும்போது இது ஆப்போசிட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். 300 புட் பண்ணால் 300 கால் கிடையாது. இந்த பார்க்கலாம், 86 ரூபா இருக்குது. சரி, ஓகே தான், குட், வெல் அண்ட் குட். 86 ரூபா இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் மேலே போகணும். கரெக்டாக? அந்த ஆப்ஷன் கீழே போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேலே போகணும். இதுதானே ரூலு. அப்போ இந்த ஆப்ஷன் மேலே போகணும் அப்படின்னா அதேவே ஃபார்மேட் பண்ணுறேன். இது இங்கே இருந்து நான் இப்போ 5 மினிட்ஸ் வைக்கிறேன் இதுக்கு. ஓகே, இங்கே 5 மினிட்ஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு பாக்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்குது பாக்ஸ், இங்கிருந்து இங்கே இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கட்டா? ஓகே, அப்படியே இந்த பாக்ஸை இன்னொன்று இருக்கட்டா? அப்படியே இந்த பாக்ஸை இன்னொன்று வைக்கட்டா? அப்படியே இந்த பாக்ஸை இங்கே வைக்கட்டா? ஓகே, இப்போ நான் வழக்கம் போல் 3 மினிட்ஸ் போயிடுறேன். 3 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பாக்ஸ் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். இது கலர் மாற்றுங்க. த்ரீ மினிட் நான் பாக்ஸ் வைக்கிறேன். இந்த 3 மினிட் பாக்ஸு சிங்க் ஆகுதா? அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன், சிங்க் ஆகலை. அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். ஓகே, இது வந்து என்னுடைய பாக்ஸ் ஃபார்மேட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்டை பார்த்துக்கலாம். சரி, 1 மினிட்ல 1 மினிட் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ 3 மினிட். ஓகே, இதை நான் பார் ரிப்ளை பார் ரிப்ளை பார் ரிப்ளை பார் ரிப்ளை பார் ரிப்ளை பார் ரிப்ளை. இப்போ சொல்லுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது 95% லாஸ் தான் பண்ண முடியும். சொல்ல முடியுமா? இப்போ தெரியுதா தேர்ட் ஐயோடைய மீனிங்? இதுதான் நம்மளுடைய அஸ்ட்ரோ மேப்பு. பிசுறு தட்டாம ஒரே ஒரு பைசா மிஸ் ஆகாம டச் ஆகும். சில விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ இனி நிறைய விஷயம் இருக்கு, நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.